இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நற்செய்தியில் எம்மாவூஸ் சென்ற அந்த 2 சீடர்களுக்கும் உயிர்த்த இயேசுவுக்கும் நடந்த அந்த உரையாடல் இன்றைக்கு நமக்கு செய்தியாக தரப்படுகிறது. இந்த செய்தியிலிருந்து ஒரே ஒரு இறைவார்த்தையை மட்டும் எடுத்து இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து தியானிக்க நான் விரும்புகிறேன். இயேசு அவர்களோடு பேசி கொண்டு போகிறார். அப்பொழுது இயேசுதான் தங்களோடு பேசுகிறார் என்பதை அவர்களால் உணர முடியலை. ஆனால் நற்கருணையை கண்ட பிறகு இயேசு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், உணர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த சீடர்களில் ஒருத்தர் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக, இல்லையென்றால் நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்கிறார், அவர் நம்மோடு வழியில் பேசி கொண்டு வந்தாரே, அப்பொழுது ஏன் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய உள்ளங்கள் பற்றி எரியவில்லை? இந்த கேள்வியை அவர் இன்றைக்கு கேட்கிறார். நானும் இன்றைக்கு இதே கேள்வியை நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் கேட்டிருக்கிறோமா என்கிற சிந்தனையை மட்டும் உங்களோடு நான் விதைக்க விரும்புகிறேன். இந்த கேள்வி என்னைக்கா வந்திருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை முறை விவிலியத்தை வாசித்திருக்கிறோம்? எத்தனை முறை ஆலயத்தில் விவிலியம் வாசிக்க கேட்டிருக்கிறோம்? எத்தனை முறை விவிலியத்திற்கான விளக்கங்களை மறைவுரை வாயிலாக, இல்லை என்றால் பிறர் பேசுவதன் வாயிலாக நாம் கேட்டிருக்கிறோம்? இத்தனை தடவைகளில் நம்ம எத்தனை முறை இந்த இறைவார்த்தையை கேட்டு நாம் பற்றி எரிந்திருக்கிறோம்? சரி, நீ பற்றி எரியலைன்னா கூட பரவாயில்ல, ஏன் நான் பற்றி எரியலை? ஏன் இந்த இறைவார்த்தை என்னை தாக்கத்துக்கு உட்படுத்தலை? இந்த இறைவார்த்தை ஏன் என்னை பாதிப்புக்கு உட்படுத்தலை? ஏன் என் உள்ளத்தில் இந்த இறைவார்த்தையை கேட்ட பிறகு நான் பற்றி எரியவில்லை? எந்த மாற்றம் எனக்குள்ளே வரவில்லையே என்கிற கேள்வியை என்றைக்காவது நீங்களும் நானும் கேட்டிருக்கிறோமா? இதுதான் இன்றைக்கு செய்தி. நான் இதை தாண்டி போகலை அன்பு மக்களே. அது அப்படி, இது இப்படி அப்படிலாம் சொல்லலை. இந்த கேள்வி உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கா வந்திருக்குதா? ஆனால் இன்றைக்கி எம்மாவூஸ் என்ற அந்த சீடர்களுக்குள்ளே இந்த கேள்வி வந்துச்சு. அவருடைய வார்த்தையை கேட்டு நான் ஏன் பற்றி எரியலை? ஏனென்றால் எந்த தளத்தில் நாம் நிற்கிறோமோ அந்த தளம்தான் நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நாம் இன்னமும் இந்த கேள்வியை கூட ஒரு நாள் நம்ம கேட்கலை அப்படின்னா நிச்சயமான சொல்கிற இறைவார்த்தை எனக்குள்ளே போய் என்னுடைய வாழ்வை மாற்றுவதற்கு ரொம்ப கடினம். இந்த கேள்வி வரணும். ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் இறைவார்த்தை கேட்குறோம், தினமும் கோயில் இறைவார்த்தை கேட்குறோம், தினமும் நம்ம வாசிக்கிறோம், விளக்கங்கள் கேட்குறோம். ஆனால் ஏன் பற்றி எரியலை? ஏன் எனக்குள்ளே இந்த பற்றி எரிதல் வரவில்லை என்ற கேள்வியை அன்பர்கள் நீங்கள் கேட்கணும். அப்போது இதற்கு தடையாக நிறைய காரணங்கள் இருக்குது, ரைட்? இப்போ அந்த காரணத்துக்குள்ளே போகல. மேபி நீங்கள் வாசித்த முறை தவறாக இருக்கலாம், அந்த உணர்வு நிலைக்குள்ளே போய் வாசிக்காமல் இருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் ஆலயத்துக்கு போகிற பொழுது அங்கே நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு பிடிக்காத ஒரு செய்தியாக இருக்கலாம், இல்லை என்றால் தயாரிப்பு இல்லாத செய்தியாக இருக்கலாம். இப்படி பல காரணிகள் இதற்கு இருக்கலாம். ஆனால் இதை கடந்து ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும், நான் ஏன் பற்றி எரியவில்லை? அப்போது இந்த கேள்வி நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அதன் பிறகு இந்த காரணத்தை நீங்கள் ஆராயலாம். காரணத்தை நீங்கள் ஆராய்ஞ்சிட்டுன்னு வச்சுக்காங்களேன், இந்த இறைவார்த்தையோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இந்த இறைவார்த்தை உங்களுக்குள் செல்லும். பவுலடிகளார் சொல்வது போல் இந்த இறைவார்த்தை உங்கள் ஆத்மாவுக்குள்ளே, உங்கள் மனசுக்குள்ளே ஊடுருவும். பிறகு நீங்கள் பற்றி எரிய ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுரும் மக்கள். ஆனால் அதற்கு அடிப்படையான கேள்வி, ஏன் இறைவார்த்தையை கேட்டு நான் இன்னும் பற்றி எரியவில்லை? இந்த கேள்வி மிகுந்த அடிப்படையான கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்குள்ள எத்துணை முறை வந்திருக்கிறது? வரவில்லை என்றால் இந்த கேள்வியை இனி வருகிற நாட்களில் இறைவார்த்தையை கேட்டு முடித்த உடனே கேளுங்க. ஏன் இன்னைக்கு நான் பற்றி எரியலை? இன்னைக்கு ஏன் எனக்குள்ள எந்த தாக்கத்தை இறைவார்த்தை ஏற்படுத்தலைங்கிற கேள்வியை நீங்கள் முதல்ல கேளுங்க. கேட்ட பிறகு மாற்றம் தானாகவே வரும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.